அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளுகிறார்கள், சதகா செய்வதில் துரிதம் காட்டுங்கள், ஏனெனில் துன்பம் சதகாவை தாண்டி செல்வதில்லை. அதாவது, ஏதேனும் பல முசீபத்து வருவதாக இருப்பின் அது சதகாவின் பொருட்டால் பின்தங்கிவிடும். ஒரு பலகீனமான ஹதீஸில் தர்மம் தீமைகளின் 70 வாசல்களை அடைத்துவிடுகிறது என வந்துள்ளது. ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளுகிறார்கள், உங்கள் செல்வத்தை ஜகாத்து கொடுப்பதின் வாயிலாக பரிசுத்தப்படுத்துங்கள், உங்கள் வியாதியஸ்தர்களை சதகாவின் வாயிலாக சிகிச்சை செய்யுங்கள், துன்ப அலைகளை துவாவை கொண்டு தூரமாக்குங்கள். கன்சுல் உம்மால் என்னும் பல ஹதீஸ்களில் உங்கள் நோயாளிகளை சதகாவை கொண்டு மருத்துவம் செய்யுங்கள் என்னும் கருத்து கூறப்பட்டுள்ளது. அதிகமாக சதகா செய்வதால் வியாதியில் இருந்து சுகம் கிடைக்கும் விஷயத்தை அனுபவத்திலும் கண்கூடாக காணலாம். ஒரு ஹதீஸில் சதகாவினால் வியாதியஸ்தர்களுக்கு சிகிச்சை அளியுங்கள், ஏனெனில் சதகா அவமானங்களையும் அகற்றிவிடுகிறது, நோய்களையும் அகற்றிவிடுகிறது, மேலும் நன்மைகளை பெருக்கி தருகிறது, இன்னும் வயதை கூட்டிவிடுகிறது என வந்துள்ளது. இன்னும் ஒரு ஹதீஸில் சதகா செய்வது 70 துன்பங்களை தடுத்து நிறுத்துகிறது. அவற்றில் மிக குறைந்த அந்தஸ்துடையது குஷ்டம், வெண்குஷ்டம் ஆகிய வியாதிகளாகும் என வந்துள்ளது. ஒரு ஹதீஸில் உங்களது மனக்கவலைகளுக்கும் சஞ்சலங்களுக்கும் பரிகாரம் சதகாவை கொண்டு தேடிக்கொள்ளுங்கள், இதனால் அல்லாஹு தாலா உங்களது கஷ்டங்களையும் நீக்குவான், மேலும் உங்களுடைய விரோதிக்கு எதிராக உங்களுக்கு உதவியும் புரிவான் என வந்துள்ளது. ஒரு சஹீஹான ஹதீஸில் ஒருவர் ஏதேனும் ஒரு முஸ்லிமுக்கு ஆடை அணிவித்தால், எதுவரை உடுத்தியவரின் உடலின் மீது அவ்வுடையின் ஒரு துண்டாகிலும் இருக்குமோ அதுவரை ஆடை அணிவித்தவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பார் என வந்துள்ளது. இப்னு அபில் ஜாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சதகா கெடுதிகளின் 70 வாயில்களை மூடி விடுகிறது என அறிவிக்கின்றார்கள். ஒரு ஹதீஸில் காலையில் விடிவதற்கு முன்பாக சதகா கொடுத்து விடுங்கள், ஏனெனில் துன்பம் சதகாவை கடந்து முன்னேறி செல்வதில்லை என வந்துள்ளது. தர்கீப் ஆயத்து வரிசை 9ஆம் எண்ணில் இப்னு அபில் ஜாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக அறிவிக்கப்பட்ட ஓர் ஓநாய் சம்பவமும் இதற்கு சான்றாகும். இக்கருத்தை கூறும் பல ரிவாயத்துகள் முன்பும் எழுதப்பட்டுள்ளன. ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் வாக்கை எடுத்து இயம்புகிறார்கள், சதகா அல்லாஹ்வின் கோபத்தை தூரமாக்குகிறது, தீய மரணத்தை விட்டும் விலக்குகிறது. உலமாக்கள் எழுதியிருப்பதாவது, சதகா மரண சமயம் சைத்தானின் ஊசலாட்டத்தை விட்டும் பாதுகாப்பளிக்கிறது, வியாதியின் கடுமையின் காரணமாக நன்றி கெட்ட சொற்களை சொல்லி விடாதிருக்க பாதுகாக்கிறது, மேலும் திடீர் மரணத்தை தடுக்கின்றது, ஆக நல்ல முடிவிற்கு துணை புரிகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.